காணோம் அண்ணி. என்ன ராசாத்தி சொல்ற? என்ன மாமா, எப்படி? சிலைய காணோம் மாமா. ஐயோ மரகதா, என்னாச்சு? வா. மாமா, என்னம்மா, என்னாச்சு? மாமா, சிலைய காணோம் மாமா. என்னம்மா இப்படி சொல்ற ராசாத்தி? ஆமா மாமா, காணோம் மாமா. இங்கதான் இருந்துச்சு. என்னடா இது, சிலைய காணுமா? யார் பண்ணிருப்பா? நாம பண்ணல, அத்தை பண்ணிருந்தாலும் என்கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. யாரா இருக்கும்? எப்படி சிலை காணாம போகும்? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து. சிலை நம்ம வீட்டுல இருக்குன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். புதுசா யார் வந்து திருட முடியும்? எல்லாம் இந்த ராசாத்தி தான் பண்ணிருப்பா. இவகிட்ட தானே சிலை இருந்துச்சு, இவ தானே கொண்டு வந்து வச்சா. இவளை தவிர வேற யாரும் பண்ணிருக்க முடியாது. தேவையில்லாம ராசாத்தி மேல பழிய போடாதீங்க. தேவையில்லாம இங்க யாரும் பழி போடல. ராசாத்தி தான் இத பண்ணிருப்பா. இவளை தவிர இந்த வீட்ல வேற யாரும் இத பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. எனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு யார் அந்த சிலையை திருடி ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு. ஓ, உனக்கு தெரியுமா? அப்ப நீ சொல்லு, யார் இத பண்ணிருப்பா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். இந்த வீட்ல ராசாத்திக்கு எதிரி யார் இருக்கா? அண்ணி, வழக்கத்துக்கு மாறா வாழ்த்தி அனுப்பும் போதே நினைச்சேன் உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. இத நீங்க தான் பண்ணிருக்கணும். எங்க ராசாத்தி பால் அபிஷேகம் பண்ணா அவளுக்கு முதல்ல குழந்தை பிறந்துரும். அதுக்கப்புறம் ராசாத்தி இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாதுன்னு பிளான் பண்ணி சிலையை திருடி இருக்கீங்கல்ல. உங்களோட சித்து விளையாட்டு தானே இது. பொன்னி, நீ எதுவும் தெரியாம கண்டபடி உளறாத. இது பாருங்க, நான் சொல்றேங்க, இவங்களை தவிர அந்த சிலையை யாரும் ஒளிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டு படி ஏறி என்னையே திருடின்னு சொல்லுவேன்? மரியாதை கெட்டணும் பொன்னி. நீங்க தப்பு பண்ணா உங்களை தான் குத்தம் சொல்ல முடியும். மரியாதை கேட்டுருமாமே. எங்க மரியாதை கேட்டட்டும் பாப்போம். தேவையில்லாம வம்பு பண்ணாத. இத நான் பண்ணல, நீங்க தான் பண்ணிருப்பீங்க. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப நீ என்னையே சொல்லிட்டு இருக்க. ஒண்ணு மரகதா, விடு, விடுங்கற. தப்பு பண்ணிட்டு அப்பாவி பொண்ணு மேல பழிய போடுவீங்க. ஏன்னு கேள்வி கேட்டா அடிக்க வருவீங்களா? இத பாருங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பொன்னி, நீ தேவையில்லாம எங்க வீட்டு பிரச்சனையில தலையிடாத. இங்க இருந்து முதல்ல கிளம்பு. ஆமா அண்ணி, நீங்க போங்க. என்ன ராசாத்தி இது? நீயும் புரியாம என்ன போன்னு சொல்லிட்டு இருக்க? அவங்க திட்டம் போட்டு சிலையை திருடி உன் மேல பழிய போடுறாங்க. இதையே சாக்கா வச்சு உன்னை கொடுமை பண்ணுவாங்க. அதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? அண்ணி, அதை விடுங்க அண்ணி. இங்க இருக்கிற பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. இது பாரு ராசாத்தி, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டாம போக மாட்டேன். அண்ணி, சொன்னா கேளுங்க அண்ணி. உங்க கால்ல விழுந்து சொல்றேன். நீங்க வாங்க, வாங்க அண்ணி, வாங்க. விடு ராசாத்தி, விடு. அண்ணி, மாமா அத்தை வேற வீட்ல இல்ல. போகும்போதே பாத்துருன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப நீங்க இவங்க கிட்ட சண்டை போட்டா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும் அண்ணி. இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி அடிமையா இருக்க போற?
அண்ணி நான் எப்படியோ இருந்துட்டு போறேன். நீங்க பால் குடம் தானே கொடுக்க வந்தீங்க, கொடுத்துட்டீங்கல்ல. போங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் அண்ணி, போயிட்டு வாங்க அண்ணி. அண்ணி போயிட்டு வாங்க அண்ணி. இத பாரு ராசாத்தி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்னால நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு எப்படியோ நீ இந்த வீட்ல இருந்தா போதும் நான் நினைக்க மாட்டேன். எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நினைப்பேன்டி. அண்ணி நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அண்ணி. அதான் பாக்குறேனே உன் சந்தோஷத்தை. அண்ணி சரி ராசாத்தி, நான் இப்ப போறேன். அப்படி ஏதாவது உன்னை திட்டியோ அடிச்சியோ கொடுமைப்படுத்தினாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் அவங்கள பாத்துக்கிறேன். சரிங்க அண்ணி. நான் வரேன். அழாத, தைரியமா இரு. அப்படியே நீ உங்க அண்ணி கூட சேர்ந்து போக வேண்டியதானே? இங்க என்ன வேலை உனக்கு? என்ன அத்தை, என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க? சத்தியமா நான் அந்த சிலையை எடுக்கல அத்தை. ராசாத்தி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குமா? நீ கண்டிப்பா அந்த சிலையை ஒண்ணும் பண்ணிருக்க மாட்ட. உன்னாலதான் அந்த சிலையே கிடைச்சது. அப்படி யார் அந்த வேலையை பண்ணியிருந்தாலும் அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அந்த அம்மன் கண்டிப்பா அவங்களுக்கு உண்டான கூலியை கொடுப்பா. நீங்க வேற இத வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், இவ தான் அந்த வேலையை பண்ணிருப்பா. மரகதா, சும்மா ஏதாச்சும் சொல்லாத. இவ தான் பண்ணிருப்பா. நீ எதை வச்சு சொல்ற இவதான் பண்ணிருப்பான்னு? ராத்திரி நான் தாகமா இருக்குன்னு தண்ணி குடிக்க வந்தேன். அப்போ இவ பூஜை ரூமுக்கு போறத நான் பார்த்தேன். அந்த நேரத்துல இவளுக்கு பூஜை ரூம்ல என்ன வேலை? ராசதி, என்னம்மா இதெல்லாம்? மாமா, நான் சாமி கும்பிட வந்தேன். ராசாத்தி, அடுத்த ராத்திரியில சாமி கும்பிட்டு வந்தேன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாளான்னு பாருங்க. முழிக்கிறா. இவ தான் அந்த வேலையை பண்ணிருப்பா. இல்ல அத்தை, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. சாமி கும்பிடணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஏய், நீ சும்மா நடிக்காதடி. நானும் நீ சாமி கும்பிட வந்ததா தான் நினைச்சேன். காலையில பார்த்தா சிலைய காணோம். இது தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை கையும் களவுமா புடிச்சிருப்பேன். அத்தை, நான் சாமி சிலைய திருடல அத்தை. ராத்திரி சாமி கும்பிடதான் நான் வந்தேன். திரும்ப திரும்ப சொன்னா போய் உண்மை ஆயிடாது. பெரியமா, ராசத்தி ராத்திரி சாமி கும்பிடதா வந்தா. என்னையும் துணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா. நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன். ராசாத்தி திருடெல்லாம் செய்ய மாட்டா பெரியமா. அவ அப்படிப்பட்ட ஆளே இல்ல. ஏய் இனியா, சும்மா சொல்லக்கூடாதுடா. ராசத்தி நல்லா உனக்கு பொடி போட்டு மயக்கி வச்சிருக்கா. அவ பேசுற பேச்சுக்கெல்லாம் நல்லா பூம்பு மாடு மாதிரி தலையாடுற. மரகதா, நீ தேவையில்லாம பேசுற. சரிங்க, தேவையில்லாம நான் பேசல. சாமி சிலைய திருடினது ராசாத்தி தான். அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. பெரியத்த, திரும்ப திரும்ப எனக்கு திருட்டு பட்டம் கட்டுறதுலயே நீங்க குறியா இருக்கீங்க.
சிலையை நான் எடுக்கவே இல்லை பெரியத்த. என்ன நம்புங்க. ஏய் போதும்டி உன்னை நம்பினது. நம்பினதுக்குதான் உன் சின்ன புத்திய காட்டிட்டியே. அத்தை, அந்த சிலையை தேடி எடுத்ததே நான் தான். நான் எதுக்கு அத்தை அந்த சிலையை திருட போறேன்? செம்ம லாஜிக்கா கேள்வி கேட்டாலே நம்மால பதில் சொல்ல முடியாம முழிக்குது. ஆமா மரகதம், ராசாத்தி கேட்கறதுல நியாயம் இருக்குது. அவ எதுக்கு சிலையை திருடணும்? என்னடி புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்போ? இங்க பாருங்க, இவ ஏன் சிலைய திருடினான்னு உங்களுக்கு புரியலனா அது உங்க முட்டாள்தனம். நிச்சயம் நம்ம குலதெய்வ சிலைக்கு கண்மணியும் பூஜை பண்ணுவா. அவளுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனா அது ராசாத்திக்கு பிடிக்கல. இந்த வீட்டோட அடுத்த வாரிசு முதல்ல நமக்கு தான் பிறக்கணும்னு ராசாத்தி நினைச்சிருக்கா. அதனாலதான் நமக்கு முன்னாடி கண்மணிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க கூடாதுன்னு தான் சிலைய இவ திருடி இருக்கா. எனக்கு முன்னாடி மங்கை பாட்டியானா என்ன சீண்டுவால, அத பார்த்து ரசிக்கணும்னு தான் ராசாத்தி இப்படி பண்ணிருப்பா. என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் மனசாட்சியே இல்லாம அந்த சிலைய திருடி இருக்கா. இங்க பாரு ராசாத்தி, வேண்டாம், ஒழுங்கா நீ சிலைய கொடுத்துரு. இல்லனா இங்க நடக்கிறதே வேற. அத்தை, இப்படி அபாண்டமா என் மேல பழி போடாதீங்க. இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசினா அந்த அம்மனுக்கே பொறுக்காது. என்னடி நீ எனக்கு சாபம் கொடுக்கறியா? வீட்டை விட்டு வெளியில போடி. சும்மா அழுதுகிட்டு நாடகம் போடாத. முதல்ல நீ சிலை எங்க இருக்குன்னு சொல்லு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. சிலையோட தான் நீ இங்க வரணும். சிலை இல்லாத வீட்ல உனக்கு இடம் கிடையாது. போடி வெளியில. எதுக்கு நிக்கிற? போடி வெளிய போ. வந்தா நீ சிலையோட தான் வரணும். மரகதம், இதெல்லாம் அநியாயம். சிலைய ராசாத்தி தான் திருநான்னு எந்த அத்தாச்சியுமே இல்ல. அவளை போய் வெளியே அனுப்புற, அதெல்லாம் தப்பு மரகதம். எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியும். ராசாத்தி திருடலனா அப்புறம் வேற யாரு திருடினது? எனக்கு அதுக்கு பதில் சொல்லிட்டு யாரா இருந்தாலும் ராசாத்திக்கு வக்காலத்து வாங்குங்க. பெரியமா, ராசாத்தி கண்டிப்பா திருடி இருக்க மாட்டா பெரியமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு உன் நம்பிக்கை எல்லாம் வேண்டாம் இனியா. எனக்கு சாட்சி வேணும். ராசாத்தி தான் திருடினாங்கிறதுக்கு கண்ணால பார்த்த சாட்சி நான் இருக்கேன். அவ திருடலன்னு சொல்றதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? ஒரு திருடிக்காக வக்காலத்து வாங்கி ஓ மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை கெடுத்துக்காத. அத்தக்காரி செம்மையா பாயிண்ட் புடிச்சு அசுத்துறாளே. போடி வெளிய போ. அத்தை, நான் எடுக்கல அத்தை. மரகதம், பாரியும் மங்கையும் ஊர்ல இல்ல. எதுவா இருந்தாலும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அவங்க வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. ஏய் வெளிய போடி. மரகதம், வெளியில போ. சொன்னா கேளு. சிலையோட தான் இந்த வீட்டுக்குள்ள வரணும். சொன்னா கேளு மரகதம். இல்லனா வர கூடாது. போ வெளியில. சிலைய திருடிட்டு போடி வெளியில. போ. திரும்பி வந்துறாத. சிலை இல்லனா அப்படியே போயிடு. அத்தை, என்னை விட்டுடுங்க அத்தை. நான் சிலையை எடுக்கல அத்தை. நான் உள்ள வந்துடுறேன் அத்தை. ஏய், சிலை இல்லாம நீ வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்ச, அப்புறம் அவ்வளவுதான்.
நிரந்தரமா நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை, போய்ங்க இருந்து. ரசாத்தி, பெரியம்மா ஏதோ தெரியாம அந்த மாதிரி பேசிட்டாங்க. நீ அதை எதுவும் பெருசா எடுத்துக்காத. அந்த சிலை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே காணாம போன சிலை. அது இப்ப உன்னாலதான் திரும்ப கிடைச்சிருக்கு. அத பாக்குற பாக்கியம் கூட உன்னாலதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிலைய காணும்னு தெரிஞ்ச உடனே பெரியம்மா கொஞ்சம் கோவப்பட்டாங்க. அப்பா வந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ ராசாத்தி. ராசாத்தி, நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. பெரியம்மா பேச்ச மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ வேணா கொஞ்ச நேரம் ஆனதும் பெரியம்மாவுக்கு தெரியாம என் ரூம்ல வந்து படுத்துக்கோ. நாளைக்கு யாருக்கும் தெரியாம வெளியே வந்துரு. எதுக்கு மாமா இப்படி நடிக்கிறீங்க? எப்பவும் நீங்க தானே மாமா வீட்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்வீங்களே மாமா. ஆனா இப்போ பிரச்சனைக்கான முழு காரணமாவும் நீங்க இருக்கீங்களே மாமா. உங்களுக்கு இப்படி பண்ண எப்படி மாமா மனசு வந்துச்சு? ரசாத்தி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க தானே சிலையை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கீங்க. ப்ளீஸ் மாமா கொடுத்துருங்க மாமா. என்னது? சிலைய நான் எடுத்து வச்சிருக்கேனா? எனக்கு தெரியும் மாமா, நீங்க தான் சிலையை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும். உங்களை தவிர வேற யாரும் அதை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அதை பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. ரசாத்தி, மாமா அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு பாருங்க. ஏய், நான் ஐயோ பாவனு உன்கிட்ட பேச வந்தா நீ என்னடானா ஏன் மேலேயே பழி போடுறியா? மாமா விளையாடாதீங்க மாமா, சிலையை கொடுத்துருங்க மாமா. என்ன ராசாத்தி, என்ன பார்த்தா உனக்கு இருக்க மாதிரி தெரியுதா? நான் எதுக்கடி சிலை எடுத்து வைக்கணும்? தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. ராசாத்தி, கையை விடு. மாமா சிலையை கொடுத்துட்டு போங்க மாமா. ராசாத்தி, என்ன கோவப்படுத்தி பார்க்காத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய் முட்டாளாடி நீ, நான் எதுக்கு சிலை எடுத்து வைக்கணும்? ஏன் மாமா நடிக்கிறீங்க? எனக்கு குழந்தை பாக்கியம் வர்றது உங்களுக்கு பிடிக்கல, அதான் சிலையை எடுத்து வச்சு நான் பாலாபிஷேகம் பண்ண முடியாத அளவுக்கு வேணும்னே பண்ணிருக்கீங்க. இப்ப அதுக்காக தானே மாமா நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க. ராசாத்தி, நீ சொல்ற மாதிரி எனக்கு பிடிக்கலதான். ஆனா அதுக்குன்னு சிலை எடுத்து வச்சு உன்னை மாட்டி விடுற அளவுக்கு நான் மட்டமான ஆளெல்லாம் கிடையாது. மாமா ப்ளீஸ் மாமா கொடுத்துருங்க மாமா. அந்த சிலைனால குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனை வரும். நான் வேணா அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணல, போதுமா? கொடுத்துருங்க மாமா. ஏய், நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ என்ன நம்பலல. இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. கையை விடு. மாமா தயவு செஞ்சு சிலையை கொடுத்துட்டு போங்க மாமா. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்க சிலையை கொடுங்க சிலையை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? விட்டு கைய. உனக்கெல்லாம் வாயில சொன்னா புரியாதுல்ல.
ஒன்னு கொடுத்தாதான் அடங்குவேன்.